டேய் நீ என்னடா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நேற்று நினச்சல என்ன கெட்டப் போட்ட நீ? நான் ஆஞ்சநேயர் கெட்டப் போட்டிருந்தேன். அது சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நான் வால் கூட அப்படியே ரியல் போல இருந்துச்சு. அப்போ நீ தான் ஜெயிச்சிருப்பல்ல? நான் தோத்துட்டேன்டா. ஏன் என்ன ஆச்சு? என்ன கெட்டப் சரியில்லையாண்ணா? நான் ஆஞ்சநேயர் கெட்டப்பில் என் கால் தொங்கிருந்துச்சா, அதை பிடிச்சி ஆட்டிங்கன்னே இருந்தேண்ணா. அதான் எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங்னு. அதுக்கும் நீ போட்டியில் தோத்ததுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க திடீர்னு என்னை பார்த்து ஹனுமான் எதற்கு காதை ஆட்டிக்கிறான்னு கேட்டாங்கடா. நீ என்ன பதில் சொன்ன? அவர் பக்தி பாடலை கேட்கும்போது காதை ஆட்டுவாருன்னு என்று நான் கூறினேன்டா. அடபாவி, அந்த நடுவர்கள் என்னடா சொன்னாங்க? அவங்க சிரிச்சு கொண்டே என்னை பார்த்து அவர் பக்தி பாடல்களை கேட்கும்போது காதை ஆட்ட மாட்டார், பக்தியை வெளியிடும் போது தான் காதை ஆட்டுவார் என்று சொன்னாருங்கடா. நீ தோத்துட்டியா? என் அனுமான் காது வந்து யமன் காது மாதிரி இருந்துச்சா, என் பரிசு பணத்தெல்லாம் காலி பண்ணிச்சுடா. விடுடா, அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம். இப்பயே ஆனால் யோசிக்க ஆரம்பிச்சிரு. ஆமாண்டா, அடுத்தாடி நான் ராவணன் கெட்டப் எடுக்கலான்னு இருக்கேன். ராவணன் கெட்டப்பா? அதுக்கு என்ன பண்ண போற நீ? நான் அடுத்த வாட்டி 10 தலையோடு வருவேன்டா. ராவணன் மாதிரி தலையை ஆட்டிக்கொண்டே வருவேன்டா. நடுவர்கள் ஏன் ராவணன் எதற்கு தலையை ஆட்டிக்கொண்டே வருவார்கள் என்றால், நான் வந்து அவங்க கேட்குற தலையை மட்டும் ஆட்டி காமிப்பேன்டா. போதுமாடா சாமி, நீ மட்டும் ஜெயிக்கவே மாட்டா. உங்களுக்கு இந்த தோக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றிடா. ஆனால் இந்த வாட்டி தோற்றதை விட அடுத்த வாட்டி தோக்க போகிறது நான் வித்தியாசமாக தான் தோக்க போகிறேன். இந்த வரலாற்றிலே என்ன மாதிரி ராவணன் இருக்க மாட்டேன்னு நினைக்கணும்டா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட போவோம். சரி வாடா, சாப்பிட போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக விஜய் கேமிங் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.